Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we want to give thanks to you for whatever you have led us, have done in our life. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைக்காக உம்மை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். And we believe that God, you are good God, and every time we seek your face, and you will be found. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கு, நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். எப்பொழுதெல்லாம் நான் உங்களை தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு தெம்படுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. And right now, Lord, we want to commit this time into your hands. ஆண்டவரே, இந்த அருமையான வழியில எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Let the Spirit of the Lord speak to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நிறைத்து எங்களோடு நீர் பேசத்தக்கதாக ஜெபிக்கிறோம். In the name of Jesus, Lord, we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. ஆமென். This morning, my topic is called the role of prayer, the spiritual formation. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச போகிறதான ஜபத்தின் வார்த்தை தலைப்பு என்ன சொன்னா, ஆவிக்குரிய உருவாக்கம் ஜபத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் உங்கள் மத்தியில் பேச இருக்கின்றேன். And I believe that Dr. Lenko did mention a lot about spiritual formation. ஆவிக்குரிய உருவாக்கத்தை குறித்து இளங்கோ கண்ணன் அவர்கள் உங்களிடத்துல அதிகமாய் பேசியிருக்கிறார் என்பதை அறிவேன். But anyway, let us go through, since this is a prayer altar, let us go through again the role of prayer. இன்னும் அதிகமாக தேவனுடைய ஜப பங்குல பலிபீடத்துல நாம் நேராக போய் அதிக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். First of all, really want to say that every believers, you have a spiritual life. எல்லா விதமான விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. When we say we have a spiritual life, meaning the life can get good, getting better, or the life can getting worse. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய முன்னேற்றமா இருக்கலாம், அல்லது ஆவி முன்னேற்றத்துக்கு பின்மாற்றமாக நாம் கடக்கலாம். ரெண்டு அர்த்தம் கொள்கிறதாக இருக்கிறது. From a perspective of every plant, from the perspective of every human being, we need to maintain it day by day. குறிப்பாக சொல்லப்பட்ட எல்லா தாவரங்களும் இல்லை அல்லது மனுகுலமும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற்றி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. Because it is a spiritual life, you're not able to see it with your naked eyes. ஏன் சொன்னா இது நம்முடைய மாம்சரிகமான கண்களை பார்க்க முடியாது. இது ஏன் சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம்தான் இதை நாம் பார்க்க கூடும். And we tend to ignore it. இல்லை, நம்ம அதை ஒருவேளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். At the end, one day we find ourselves dry up, we are burned out, and sometimes we even drop out from our faith. ஒரு நாள் இப்படியாக நாம் போய் கொண்டிருக்கோம் சொல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைவோம். என்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நாம் இல்லாமல் நிலை நிற்காமல் போய்விடுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு. Then actually, it is where the prayer then is the key to this growing process. இன்னைக்கு ஜெபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறதான ஒரு சாவியாக நாம் பார்க்கின்றோம். And spiritual growth is not achieved by activities. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய செயல்பாடு நிமித்தமாக இதை நிரூபிக்க முடியாது, நிறைவேற்ற முடியாது. You see, they couldn't just grow because just going to church. நம்ம சபைக்கு போறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அதன் பொருள் அல்ல. Or maybe just accumulating of a lot of knowledge day by day, and then you wish that they can grow spiritually. இப்படியாக நாம் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிவது நிமித்தமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம் என்பதும் அதன் அர்த்தமாகாது. But rather, it is a connection with God, ongoing connection with God. இது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் தேவனோடு இணைந்து நாம் வளர்க்கிற வாழ்க்கை தான். But many times when we train people to pray, it's reciting a scripture or reciting a prayer lyrics. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதாக நாம் வேண்டிக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இது வேதத்தின் அடிப்படையாக இருக்கலாம், இந்த வேத வார்த்தையின்படி அந்த எழுத்துக்கள் நிமித்தமாக அது கூட அமையலாம். You know, some people will have a pagan worship background. For me, like I have a Buddhist background, you have a Hindu background. And when we come to Christianity, we think that
It is a ritual. We have to follow through step by steps, nothing more than that, nothing less than that. ஒரு சிலருக்கு அதாவது உண்மையான ஆராதனை அல்ல. நம்ம மற்ற பிற மதத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். நானும் கூட அப்படிப்பட்ட நிலையில தான் வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த நிலையிலிருந்து நம்ம எப்படி முன்னேறுகிறோம், எப்படி நாம் ஆண்டவரை புரிந்து கொள்கிறோம் என்பது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். And that makes our prayer lifeless. No real-time connections, but just a set of prayer lists that we go through. நாம் இப்படியாக நாம் ஜெபிக்காத பட்சத்தில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்பவும் தொய்ந்து போய்விடும். எந்த விதமான முன்னேற்றமும் நம் வாழ்க்கையில காணப்படாது. Do you know that when we pray, we're going through that connection with God and we build our spiritual life. Our spiritual life growing like a baby to a boy, a children, from a children to a youth, from a youth to an adults. எப்படி நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்ப்போமானால், ஒரு சிறு குழந்தை எப்படியாக வளர்ச்சி பெற்று, பெற்று, பெற்று அது முதிர்வு அதாவது வளர்கிறதோ, அதேபோல சிறு குழந்தை எப்படி வாலிப பருவத்தை அடைகிறதோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம வளர்ச்சி பெற்று ஆவிக்குரியவர்களாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். You see, God is so real, and He wake us up. He call us when we are needed. ஆண்டவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் நாம வேண்டிக் கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டுமோ, அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தாங்கி நம்மை நடத்துகிறார். There's one time God called me 3 times in 3 days in a row. என்னை ஆண்டவர் ஒரு நாள் என் அறையில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு நாள்ல 3 முறை தேவன் என்னை அழைத்திருக்கிறார். At first I feel very strange. He wake me up at 5:40 in the morning. ஒரு நாள் இப்படியாக 5:40 அதிகாலையில கர்த்தர் என்னை ஒரு நாள் இப்படி எழுப்பினார். Then second day 5:40. இரண்டாவது நாளும் கூட பார்க்கும்போது அதே நேரம் 5:40 மணி அளவு கர்த்தர் என்னை எழுப்பினார். I thought I would just wake up out of something disturb me, but when I look at my watch, 5:40, 2 days, and the third day 5:40 again. நான் அசந்தர்ப்பமாக இந்த வாட்சை நான் பார்க்கும் பொழுது, கால கடிகாரத்தை பார்க்கும் பொழுது, நான் ஏதோ விழித்துக் கொள்கிறேன் என்பதாக முதலில் நினைத்திருந்தேன். தொடர்ந்து பார்க்கும்போது 5:40, 5:40 3 நாளும் அந்த 5:40 கரெக்டாக எழுந்திருப்பதை நான் உணர்ந்தேன். And I was alert enough, just make me recall that it is like God is calling this is a little Samuel 3 times. எப்படியாக நான் இதை பார்த்த மாத்திரத்துல ஒன்றை நான் அறிந்து கொண்டேன். சிறு வயதில் எப்படி சாமுவேலை கர்த்தர் அழைத்தாரோ, அதை போல என்னையும் அழைக்கிறார் என்பதாக நான் என்னை உறுதிப்படுத்திக் கொண்டேன். Suddenly in my spirit, I know God is calling me. உடனே ஆவிக்குரிய ஒரு விதத்துல நான் உணர்ந்தது என்னன்னா, கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்பதாக உணர்வுக்குள்ளானேன். And I know the message is very clear. John chapter 5 verse 40. தேவ வார்த்தை ரொம்பவும் கரெக்டாக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். And I quickly took out my phone and checked for the scripture, and here says that, yet you refuse to come to me that you may have life. உடனே நான் அந்த வேதத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். படித்த மாத்திரத்துல அந்த வேதத்துல எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். You see, God actually is calling me, come to me. By why you refuse to come to me? ஏன் என்னை மறுதலிக்கிறாய்? உடனே என்னிடத்துல வா என்ற கூடிய ஒரு அர்த்தத்தோடு அந்த வேத பகுதியை நான் புரிந்து கொண்டேன். I quickly repent and start to set my days every moment. God, help me change my lifestyle. That every day, every moment, I'll think of you. I'm not think of my works. I'll not think of my ministry. I think of you. I will put you first. அந்த நாளிலிருந்து நான் ஆண்டவர் இப்படியாக வேண்டிக்கொண்டேன். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் நான் சுயமாக என்னுடைய காரியத்துக்காகவோ என்னுடைய லாபத்துக்காக நான் செய்யாமல், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவும் தேவனை நான் அறிகிற அறிவிலே நான் தெரிந்து கொள்ளவும் என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் பேசி இப்படியாக பேசினேன். Do you know that spiritual growth is contributed by real connection with God? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு பிரகாசமா இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவரோடு எப்போதுமே நம்ம தொடர்பிலே நாம் காணப்பட வேண்டும். You see, a spiritual giant called George Mueller once they say
that before day begins, quieting your soul before God is a foundation of spiritual strength. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடியதான ஒரு நபர் இப்படி சொல்லுகிறார், அதிகாலை எழுந்து கொள்வது ஒரு சால சிறந்ததாக அது காணப்படுகிறது, அது உண்மையான வாழ்க்கையுமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்கின்றோம். I'm going to go through a few very important five key points about prayer. இன்னைக்கு 5 விதமான சாவிகள் குறித்து உங்களுக்கு சுருக்கமாக விளக்கமாக உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன். Today with of smartphone, WhatsApp, ministry, ongoing, without leaving your room, you have a lot of ministry you can do. நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியே போகாமல் நிறைய ஊழியங்களை உங்களுக்காக செய்ய முடியும். நீங்க யூடியூப்ல இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இப்படி பத்தி பலதரப்பட்டதான முன்னேற்றங்கள் இருக்குது. அவைகளை வைத்தே நம்ம வெளியே போகாமே நம்முடைய ஊழியங்களை நாம் செய்து முடிக்க முடியும். But the purpose of prayer altar or anything else is to bring us back, return to the inner room of prayer. இப்படியாக நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், ஜெப பீடமா இருக்கட்டும், அது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை தட்டி எழுப்பி மீண்டும் பழைய நிலைக்கு புதுப்பிக்கிற வாழ்க்கை தான் இந்த ஜெப பலிபீடம் நமக்கு செய்கிறதாக இருக்கிறது. Today is not another meeting. Today is an inner room prayer together with your fellow worker. இன்றைக்கு வேறு விதமான ஊழியங்கள் கிடையாது. இன்னைக்கு அறையிலேயே நாம உட்கார்ந்து சக நண்பர்களோடு நம்ம இணைந்து தேவனுடைய பணி ஆற்றுவதை. What you're trying to do this morning is drawing spiritual strength before God, not before me, before God, so that our life can stand firm. இன்னைக்கு நாம என்னுடைய முன்னாடி அல்ல, நீங்கள் தேவனுடைய முன்னாடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விருத்தி பண்ணி தேவனுடைய ஊழியங்களை அற்புதமாக நிறைவேற்ற நீங்கள் விருப்பமாயிருங்கள். Okay, first things, prayer is the core of spiritual growth. ஜெபம் என்பது ஆன்மீக வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு இணைப்பாக இருக்கிறது. Prayer is not just a spiritual activity. ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய விதத்துல செயற்பாடுகள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. But it is the breed of living relationship with God. இது உண்மையாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஆண்டவரோடு இணைந்து நம்ம செயல்படுவதுதான் இந்த ஜெபம். And the starting point, and this is the sustaining force of our spiritual life. இது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிற ஒரு உந்துதலான சக்தியாக இது இருக்கிறது. Meaning that without prayer, you are not starting anything else. இதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன சொன்னா, நீங்க ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துவங்காதீர்கள், நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தது நல்லது. The second point, if you don't continue praying, then you won't have the sustaining strength for your spiritual life. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்காம போனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த விதமான தாங்குதல் சக்தியும் முதல் சக்தியும் இல்லாமல் போய்விடும். Just imagine you sit on the train start to move. You are happy finally the train start to move. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு இப்படி கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு ரயில்ல இருக்கிறீங்க. அது எப்போது துவங்க போக ஆரம்பிக்கிறதோ அப்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் வருகிறது. But he stopped after a few minutes and never start again. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அது தொடர்ந்து போகல, உடனே நின்று விடுகிறது. உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? Do you know you will be very angry because you are caught on the railway out of nowhere. You wish it never starts. உண்மையாகவே ஒருவேளை அது ஆரம்பித்து போகாம இருந்தா எவ்வளவு கோவம் வரும். ஏன் சொன்னா அது மத்திய ரயில்வாக இருக்கிறது. நீ அந்த ரயில் வந்து உங்களால எந்த ஒரு காரியத்தையும் உங்களால செய்ய முடியாது. You wish you are never start. You know this not going to move, and you get down from the train, take another train. ஒன்று நீங்கள் யோசிக்கலாம், இந்த ட்ரெயின்ல போகலாம், இல்லாட்டி இதை விட்டு இறங்கி வேறொரு ட்ரெயின்ல நீங்கள் பிரயாணம் பண்ண நீங்கள் யோசிக்கலாம். You see, if you are pastors and halfway you stop to be a pastor, do you know that you will think that I wish I never be a pastor at the beginning? நீங்கள் ஆரம்பத்தில் இப்படியாக ஒரு நினைவில் இருந்திருக்க முடியும். எந்த விதத்தில் நான் தொடர்ந்து ஊழியக்காரனாக இருக்க விரும்பவில்லை, நான் பாதியிலே என் ஊழியத்தை நிறுத்தி விடுகிறேன் என்பதாக கூட நீங்கள் அநேக முறை உங்களுக்குள்ள சிந்தனையில இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கலாம்.
You will say that I wish that I can be a teacher, I can be a businessman, I can be a technician, I still can go on. But how come I start to be a pastor? Halfway I stopped. நீங்கள் ஒன்றை நீங்கள் சிந்தித்திருக்கலாம், நான் ஏன் இந்த ஊழியத்துக்காக வந்தேன்? ஒருவேளை நான் ஒரு வாத்தியாரா போயிருக்கலாம், ஒரு டெக்னீஷியனா போயிருக்கலாம், மற்ற பிற ஜாப்ல வேலையில போயிருக்கலாம். இது வந்ததுனால தான் என்னால நிறுத்த முடியல என்று ஒரு எண்ணங்கள், ஏக்கங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். Do you know that there's one thing about prayer when you need to start and you need to continue? ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபம் என்றதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் துவங்கிவிட்டால், தொடர்ந்து அதை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். John 15 verse 5 says that I am the vine and you are the branches. And whoever binds in me and I in him, and he it is that bears much fruit, and apart from me you can do nothing. யோவானுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. We all pastors, we know this verse very well. And then நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்களால இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக புரிந்திருக்கும். Then live according to this verse. இந்த வார்த்தைக்கு இணங்க நீங்கள் வாழ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். And you know, and 2 Corinthians chapter 3 verse 18 says that, and we all with unveiled face beholding the glory of the Lord are being transformed into the same image from one degree of glory to another, and for this comes from the Lord who is the Spirit. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். You see, when we continue live like a branch of a vine, and if we continue to behold the glory of God in our prayer life, our lives start to change. உண்மையாக எப்படி அந்த செடியானது கிளையான செடியில் நிலைத்திருக்கிறதோ அப்படி நாம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து இருப்போம் சொன்னால் ஆவிக்கிற வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை, பல ஆவிக்கிற காரியங்களை நம்ம அடைவதும் உண்மை. And you know, E.M. Bounds has one word, says that prayer is the greatest of all forces because it's honor God and bring him into an active aid. ஜெபம் எல்லா சக்திகளிலும் மிக பெரியது, ஏனெனில் அது தேவனை பெருமைப்படுத்துகிறது மற்றும் அவரை செயலில் உதவியாக வரவழைக்கிறது. You see, prayer bring the greatest strength into our life and cause that greater strength to add work in us, and that greater strength is God. அந்த ஜெபம் என்பது எல்லா விதமான சக்திகளும் தேவனிடத்தில் நமக்கு பெற்று தருகிறதா இருக்கிறது. அந்த சக்தியே தேவனாகவும் கூட காணப்படுகிறது. And second point, prayer is the foundations of spiritual life. ஜெபம் என்பது எல்லா விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. Just now we say prayer is the core. Now prayer is the foundation. ஜெபம் என்பது எல்லா விதத்திலும் அது பெரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம். For one person's spiritual life to be deep and stable, and his heart must become accustomed to living God. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் ஸ்திரமாக இணைக்கப்பட்டிருந்தால் அவன் பல விதத்துல பலருக்கு நன்மை கொடுக்கிற மனுஷனாக இருப்பது உண்மை. One thing is that we can believe in God and do our daily life without God. But the other thing is we believe in God and we keep living before God. ஒன்று, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அறியாமல் பல காரியங்களை செய்து விடுகிறோம். ஒன்று. 2, நம்ம தேவனை அறிகிறோம், அறிந்த ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து பிரயாணப்படுகிறோம், ஆண்டவரோடு இணைந்து நாம் செயல்படுகிறோம். When your member come to church, they believe in God, but after Sunday they live on their own. Or they believe in God and every day they pray and they live before God. Which one you think they are?
ஒன்று உங்கள் சபை விசுவாசிகள் சபைக்கு வருகிறார்கள். ஒன்று அந்த சண்டே வந்து தேவனுடைய செய்தி கேட்டு மீதமுள்ள நாட்கள்லாம் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். இன்னொரு கூட்டமான ஜனங்கள் வருகிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று வாழுகிறார்கள். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இது 2 விஷயத்துல எது முக்கியமான விஷயமாக நீங்க பார்க்கிறீர்கள்? Then this prayer, if we make it constantly, praying and praying, and will help us to always come back to this rock of the Spirit, our living God. உண்மையாக நாம் ஜெப வாழ்க்கையில தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜீவிக்கிற தேவனோடு தொடர்ந்து ஐக்கியம் கொள்ள வேண்டும். And Psalms chapter 18, verse 1 and 2 says that, I love you, O Lord, my strength. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my rock, in whom I take refuge, my seal and the horn of my salvation, my stronghold. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தைகள் இப்படியாக வாசிக்கிறோம். என் பலனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமா இருக்கிறார். See, the Bible here says that Lord, the psalmist David says that, Lord, I love you, Lord. You are my strength. தாவீதுக்காரன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இப்படியாக, ஆண்டவரே நீர் என்னை பலனாக இருக்கிறேன், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். But he didn't say that you are my strength. He said that you are my everything, my rock, my fortress, my deliverer, my God, my rock. And God is everything to him. ஆண்டவர் எல்லாமும் எல்லாவுமா இருக்கிற கர்த்தர், அவருடைய கோட்டையும் அவருடைய கன்மலையும் அவருடைய துருகமும் இரட்சகமும் இப்படியாக எல்லா விதத்திலும் தாவீதுக்கு ஆண்டவராக இருக்கிறார். Many people love God, depend on God, but at the same time, he also love another man or love another woman or love another thing and depend on another person. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கூட ஆண்டவரை எல்லாரும் நேசிக்கிறார்கள். ஆண்டவருக்கு நேசிக்கிறதுக்கு இணங்க பிறரை நேசிக்கிறார்கள். மற்ற நபர்களை நேசிக்கிறார்கள். தனிப்பட்ட விஷயத்துல பிற மனிதர்கள் கூட அதே விதத்தில் தான் அவர் நேசிக்கிறார்கள். Meaning that when the trouble come, he will pray to God, but he also seek other people to help him. ஒரு உபத்திரம் வரும் பொழுது கர்த்தரை முழுவதாக தேடுகிறார்கள். ஆண்டவரை தேடுகிறது மாத்திரமல்லாமல் சக நண்பர்களையும் தேடுகிறார்கள், சக நண்பையும் வாஞ்சிக்கிறார்கள். Then it makes God only one of his strength and not the only strength of his life. அதனால ஆண்டவர் நினைக்கிறது என்ன, அவரை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் நம்முடைய பலனாக இருக்கிறார். Today, when we say the Lord is the foundation of my spiritual life, it means that everything beyond God himself. இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஆண்டவரே நீர் மாத்திரமே என் ஆவிக்குரிய அஸ்திபாரமா இருக்கிறீர். நீர் ஒருத்தர் தான் எல்லாவற்றையும் நடத்த முடியும் என்று ஆணித்தரமாக ஆழமாக தேவனை நம்ம விசுவாசிப்போம். How can we make God everything of our strength, everything of our hope? By prayer and continuous prayer. எப்படி ஆண்டவரை நம்ம முழு பலத்தோடு முழு கேடகமாக முழு தேவனாக இருக்கிறார் என்பதை எப்படி நாம் நிரூபிக்க முடியும்னு சொன்னால், ஆண்டவரை சார்ந்து அவருக்குள்ள அனுதினமும் ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் தான் கர்த்தரை ஒரு கோட்டையாக ஒரு மதிலாக நாம் காண முடியும். Another quotation by Ian Bounds says that the greatest fault of the present day's church is in the lack of believing and persistent prayer. இன்றைய தேவாலயத்தில் மிக பெரிய குறைபாடு என்பது நம்பிக்கையுடனும் இடைவராத பிரார்த்தனையும் இல்லாததே. We pray, but pray without believing. We pray, but we pray without persistent. நாம் ஜெபிக்கிறோம், எப்படியாக தொடர்ந்து அதுக்காக ஒரு சில விஷயத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறது இல்லை. முன்னேற்றம், அதாவது முன்ன வரணும்னு சொல்லி அந்த ஆதங்கத்தோட நம்ம ஜெபம் பண்ணுகிறது இல்லை. When you have no hope on others, then God himself will save you. நீங்கள் மற்றவர்களுக்கு சக நண்பர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட தேவனாய் கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை இருந்து அவரே உங்களை நடத்துவார். But when you have hope other than God, God will say,
Okay, let them save you. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு ஸ்திரமான நம்பிக்கை இல்லாமல், நீங்க சக நன்மைகளை நீங்கள் நேசித்து அவர்களை விசுவாசிப்பீர்களேயானால், ஆண்டவர் இப்படி சொல்லுவார், இருக்கட்டும் அவர்களையே அவர் நேசிக்கட்டும் என்பதாக ஆண்டவர் அதை எளிமையாக எடுத்துக்கொள்ளுவார். You know, sometimes when we do some non-believer come to us, they seek for deliverance, save their children from demonic force. Then they say, "Oh, we will consult medium at the same time." ஒரு சிலர் எண்ணத்தில் இப்படி வருவார்கள். என்னிடத்தில் என்னுடைய மகனுக்கு சரியில்லை, பிசாசு பிடித்தவனா இருக்கிறான், சில குறைபாடு உள்ளவனா இருக்கிறான், அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று வருவார்கள். நாங்கள் அதை பார்த்து அப்படியாக என்று சொல்லி அதை இது பண்ணி பார்க்கிறது இல்லை. அப்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம். You know, we will say that, okay, please go ahead. Let you finish all the mediums, finish all the sorcery. When you have no way to turn to, then only come to us. எல்லாவற்றையும் உங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் கூட நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், விருப்பம் எல்லாம் செய்கிறீர்கள். முடியலன்னு சொன்னாதான் கடைசியாக எங்களிடத்தில் நீங்க வருகிறீர்கள். You see, God never share his glory with any idols. ஒருபொழுதும் தேவனுடைய மகிமையை பிற தேவர்களிடம் அவர் பகிர்ந்து கொள்ள மாட்டார். He deserves all the glory and honor. எல்லா மகிமையும் தேவனுக்கு உரியது, மகிமை மாட்சியும் தேவனுக்கு உரியதுதான். Today, why church never sees the great signs of revival, signs and wonder in the church? You know why? இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல், ஒரு அற்புதங்களை ஏன் சபைகள் காணக்கூடாமல் இருக்கிறது? Because the church is not, consistent that trusting the hand of God. They also trust the hand of man. ஏன் சொன்னா இப்படிப்பட்ட சபைகள் ஏன் ஒரு எழுப்புதலை காணாமல் இருக்கு சொன்னா, அவங்க முழுவதுமாக தேவனை நம்பிராமல் மனிதர்களை நம்புவது நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எழுப்புதலுக்கு சபைகளிலே நாம் காண முடியாமல் இருக்கிறது. Number 3, prayer keeps the heart soft and humble. மூன்றாவது என்ன சொல்லப்போனால், இந்த ஜெபமானது மென்மையும் தாழ்மையுமான ஒரு சுபாவத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. You see, here's, sometimes the issue of our hearts is when we turn our eyes away from God. ஒரு சில நேரத்துக்குள்ள நிறைய குறைபாடுகள் உள்ளவர்களாக நாம் பார்க்கிறோம். ஏன் சொல்ல, நம்முடைய பார்வையானது ஆண்டவர் மேல இல்ல, மற்றவர் மேல நம்முடைய பார்வை இருக்கிறதுனால தான் நிறைய குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை நம்ம உணர்கிறோம். And prayer is a remedy, is a cure for every hearts that's hardened, the hearts that is swept away by many things. இது ஜெபமானது எப்பேற்பட்ட ஒரு கடினமான தன்மையும் முடியாத சூழ்நிலையும் அது உடைத்தெறிகிறதான ஒரு ஆயுதமாக ஜெபம் ஜீவியம் நமக்கு காணப்படுகிறது. Proud people find that it is hard to pray for long because many times they think that they are still capable, they still can rely on themselves. நிறைய பேர் ஆண்டவருக்கு தொடர்ச்சியாக முழு நேரம் ஜெபிக்கிறது கிடையாது. ஏன் சொன்னா, அவள் ஆண்டவரை அதிகமா நம்பாமல் தன்னையே அதிகமாக நம்புகிறார்கள். தன்னுடைய பலத்தையே நம்புகிறனால தான் அதிக நேரம் கொடுத்து அவளுக்கு ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் விடுகிறது. For us to have a long prayer, sustainable prayer, is to first acknowledge that our limitation. Without God, we could do nothing. ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ச்சியாக அதிக நேரம் ஜெபிக்கிறது நிமித்தமாக, நம்முடைய முயற்சி நிமித்தமாக எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. எல்லாமே அவர் சுத்தமா நடக்கிறது, அவர்தான் செய்கிறார் என்பதை நாம் அடிப்படை உண்மையை நாம் அறிந்து கொள்வது அவசியம். The longer we become pastors, the more I call that autopilot mode we live in, because we know how to run church. We already experienced. We are seasoned ministers, and we will find a problem with not knowing that our limitations. நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறோம். நம் ஊழியத்தின் அனுபவங்கள் தெரியும், ஆண்டவருடைய செயல்பாடு நன்றாக தெரியும். நாம் எப்படி நாம் ஜெபிப்பது என்பது வரைமுறையை நாம் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றோம். And I really want to say that until every pastor will learn how to kneel before God, trust Him totally. Otherwise, we won't see any sparks of revival in the midst of us.
ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊழியக்காரங்க நாம அதிகமாய் தேவனை சார்ந்து அவருக்குள்ளாகவே நம்ம ஜெபிக்கிற வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட போவதில்லை. அதனால் அதிகமான தேவனை சார்ந்து அவரே கர்த்தர் என்பதாக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். We know in the Bible, Jesus used two examples. One is the prayer of the sinners or tax collector, and the prayer of a Pharisee. And we all know the story. The tax collector know his limitation, and he humbly pray before God. ஒரு விஷயத்தை நான் வேதத்திலிருந்து வாசிக்க நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் அந்த 2 காரியங்களை குறித்து நாம் சொல்கிறதை பார்க்கின்றோம். Let me ask you a question. As a pastor, do you think that you're more like the tax collector or you're more like the Pharisee? இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு நாம ஒரு விஷயத்தை நான் உங்களை கேட்கிறேன். ஆயக்காரனை போல நீங்கள் காணப்படுகிறீர்களா? Definitely you're more like a Pharisee than a tax collector. I mean, by the virtue of looking at yourself. நீங்கள் பரிசேயனை போல இருக்கிறீங்களா, இல்ல ஆயக்காரனை போல இருக்கிறீங்களா என்பதாக உங்களே நீங்க நிதானித்து நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். You're more religious. You're more, clergy. You serve in the temple. And what else? You cannot look like a tax collector. நீங்கள் எப்பொழுதுமே சபையில நீங்கள் ஊழியம் செய்கிறது நிமித்தமாக எப்போதும் ஆண்டுக்குள்ளாக நீங்கள் ஆண்டவரையே நோக்கி நீங்கள் பார்க்கறதுனால டாக்ஸ் கலெக்டர் போல நீங்கள் உங்களை நிர்ணயித்துக் கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம். But important is not outward appearance. You need to be like the tax collector, have an inner humble. The heart was so humble. எப்படி நம் பார்வையில நம்ம மிகுந்த தாழ்மையோடு எளிமையான விதத்துல நாம காணப்படுவது நமக்கு அவசியம். You know, Isaiah 57 verse 15 says that the Lord who dwells in a high and holy place, also with him who is contrite and lowly spirit. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமான சொல்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசப்பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் வாசப்பண்ணுகிறேன். You see, God wants to revive us, but we need to have contrite heart and the lowly in spirit. நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Remember the Beatitudes in Matthew chapter 5, that the first one says that blessed are those who are poor in spirit. மத்தேயு அந்த மலை பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவில எளிமையுள்ளவன் பாக்கியவான் என்று. Ian Bounce again, he says that the men who have done the most for God in this world have been early on their knees. ஒரு மனுஷன் பூமிக்கு வாழ்க்கையில எவ்வளவோ செய்திருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் யாரா இருக்கிறான்னு சொன்னா அவன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். I wish that the prayer altar is helping you to pray in the morning. நான் விசுவாசிக்கிற ஜெப பலிபீடமானது எல்லா ஊழியக்காரருக்காகவும் காலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு ஒரு உந்துதலா இருக்கும் என்பதாக நான் நம்புகிறேன். Number 4, prayer renews spiritual vision. 4வது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. Spiritual downness means spiritually slow. Now often stem from an indifference to the word of God and the will of God. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில டர்னஸ் சொன்னால மந்தமான ஒரு சூழ்நிலை, எந்த விதத்திலும் இளமை பிரகாசிக்காதபடிக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். Very simple. How you going to know people who are down in the spirit? It's very simple. Just go to the church. They sleep during the service.
you know they are very dull in spiritually. நீங்கள் உங்க சக மனுஷர்களை ஈஸியாக உங்களால ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். நீங்க சபைக்கு போங்கள். அந்த ஆராதனையில பாருங்கள். ஆராதனையில யாரெல்லாம் விழிப்பா இருக்கிறார்கள், யாரெல்லாம் மந்த நிலையில காணப்படுகிறார்கள் என்பதாக உங்களால் ஈஸியாக சபையிலே உங்களால ஜனங்களை குறித்து நீங்க புரிந்து கொள்ள I முடியும். feel so boring when hear sermon. ஒரு சிலர் குறித்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி போர் அடித்து விடும். Not necessary because the pastors didn't preach a good sermon. ஊழியக்கார் நல்ல ஒரு தேவ செய்தியை பிரசங்கிக்கவில்லை என்பதான அதன் அர்த்தம் கிடையாது. Because in their eyes, when they're looking at the word of God, they don't see any treasure in the word of God. அவருடைய பார்வையில வேத வார்த்தையில பார்க்கும்போது எந்த விதமான பொக்கிஷங்களும் நிறைந்ததாக அவள் பார்க்கறது இல்லை. அது வெறுமையாக பார்க்கறதுனால்தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு உந்துதல் சக்தி இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை. And what even more, the will of God, no matter how you prophesy to them, they don't get excited at all. நீங்கள் எப்படி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், எப்படி உண்மைப்படுகிறீர்கள் என்பது மிகைப்படுத்தி வேத பேசுகிறது இல்லை. But you know, prayer is different. When you personally pray, not because pastor forced you to pray, not because of the problem that you face, you had to pray, but you pray to God, that prayer renew your spiritual eyes, your spiritual vision. இப்படியாக நீங்கள் எந்த பிரச்சனை எதிர்பார்க்க பிரச்சனை இருந்த போதிலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்றதுனால உங்கள் வாழ்க்கையே மாறிவிடுது. ஆவிக்குரிய கண்கள் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. ஆவிக்குரிய முன்னேற்றத்துல நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். After sharing, I have to leave early because my madam, my wife, Pastor Sma, and she has to check her eyes. The 2 days ago on a Sunday, suddenly the half side of the eyes side has become darkened. So she's in the clinic. I need to rush to her. I sent her to the clinic. I need to go back to clinic to pick her up. இது சபை ஆராதனை முறையில என்னோட மனைவிக்கு அதாவது அவர் கண்களை பாதி குறைபாடு இருந்தது, பாதி தெரியாமல் போனது. உடனே அவளை எடுத்து நான் மருத்துவமனைக்கு நான் அழைத்து கொண்டு சென்றேன். அங்கு போய் அவளை அந்த மருத்துவ ரீதியாக அவளை செக் பண்ணினேன். You see, when your eyes has problem, you will see something wrong. உங்களுடைய கண்களில் ஒரு குறைபாடு இருந்தால் உன் பார்வையிலே அது குறைபாடாய் மாறிவிடுகிறது. You see, prayer is the key of realigning our heavenly visions and open the eyes of the hearts to see what God is going to do. உன்னுடைய கண்களை விரிவாய் திறந்து பார்ப்போமானால் அது ஆவிக்குரிய முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் நமக்கு வச்சிருக்க திட்டங்களை நம்ம எளிமையாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பார்வை இல்லாமல் போனால் எந்த விஷயத்தை நம்மால காண முடியாது. And you know, Ephesians chapter 1 verse 17 and 18 says that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you the spirit of wisdom and of revelation in the knowledge of him, having eyes of your heart enlightened. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17-18 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்றும், நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும். Our eyes so important, but our eyes need spiritual insight. நம்முடைய கண் பார்வை என்பது முக்கியம். நம்ம எதை பார்க்கிறோம், எப்படியாக அதை விவரிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். You see, when you pray, you are spiritually engaged with God. நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து தேவனோடு ஒரு நெருக்கத்தை, ஒரு ஐக்கியத்தை கொள்கிறீர்கள். As an engaged exchange, and God will impart you the spirit of wisdom and the spirit of revelation. அப்படியாக தேவனுடைய அந்த மகிமையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் ஜெபத்தின் நிமித்தமாக. And the Bible says that open my eyes that I may behold the wondrous thing out of your law. சங்கீதம் 119:12 சொல்கிறது, உமது நியாயப்பிரமாணத்திலிருந்து அதிசயமானவைகளை காணும்படி என் கண்களை திறக்க வேண்டும். Psalms 119 is a psalms that says that how wonderful is the law of God.
சங்கீதம் 118 எவ்வளவு அற்புதமா இருக்கிறது கர்த்தருடைய பார்வை. But there are too many funny doctrines says that the law is for Old Testament. I don't know where they get from. ஒரு சில நகைச்சுவையான சில காரியங்கள் செய்வது வந்து பழைய ஏற்பாட்டுல இது எங்கிருந்து வந்தது தெரியாது. You know why? Because their eyes is not open. When the eyes is open, the Old Testament, all the treasure in Old Testament, been written, been passed down for 1,000 years, will show before you as a precious stone. அவருடைய கண்கள் திறக்கப்படாத நிமித்தமாக எந்த விதமான காரியங்களும் 1000 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிற பொக்கிஷங்களை கூட காணாதபடி மூடப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் திறந்திருக்குமேயானால் அவர் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில அவளால காண முடியும். You see, when we pray, we must know what we pray. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமானால் எதற்காக ஜெபிக்கிறோம், என்னத்துக்காக ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். Through prayer, our eyes will change. நம்முடைய பார்வையை இந்த ஜெபமானது அப்படியே மாற்றி விடுகிறது. Ian Bounce again, he says that our prayer must mean something to us if it is to mean anything to God. இஎம் பவுன்ஸ் சொல்கிற ஒரு காரியங்கள், எங்கள் ஜெபம் எங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு ஏதாவது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், if we simply pray, we don't even think that our prayer is important, what do you think that God will think about your prayer? உங்களுடைய ஜெபம் நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க எந்த விஷயமும் இது முக்கியம் இல்லை என ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய நினைவு எப்படி ஆண்டவர் பகுத்தறிவார், எப்படி ஆண்டவர் புரிந்து கொள்வார்? And number 5, prayer is the practice of today surrender. Total surrender. ஜெபமானது நம்ம அனுதினமும் ஆண்டவருக்கு சரணடைந்து ஜெபிக்கிறதை அது உணர்த்துகிறது. If we want to build our spiritual life, that involves a total surrendering of life. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். We like to say, Lord, our life belongs to you. I give everything to you. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் உமக்குரியதா இருக்கிறது, அதுக்குரிய எல்லாமே உமக்குரியவைகளா இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். You see, and God will say, then sure, give me your worry, give me your fear, give me your guilt. ஆண்டவர் இப்படி சொல்கிற, பரவாயில்லை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பரிதாபங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். And the person say, no, I still need to worry because I got problem. I still need to fear, otherwise I'm not normal. இப்படி சொல்கிற, ஆண்டவரே, நான் தொடர்ந்து பயப்பட வேண்டும், தொடர்ந்து நான் ஒரு மனுஷனாக்கிறதுனால நான் எதையுமே உங்களை கொடுக்க போறது கிடையாது, நானே அதை சுமக்க போகிறேன்னு சொல்லி நான் இப்படியாக சொல்வது உண்டு. When I was sick in my spinal injury during the January to March, கடைசியாக என்னுடைய ஃபைனல் இன்ஜுரி என்ற வலி எனக்கு இருந்தனால ஜனவரிலிருந்து மார்ச் வரைக்கும் அந்த வலி இருந்தது. அந்த வலியில நான் அகப்பட்டு இருந்த போது practically every day I pray, I surrender all my worries, my fear to God. It's ongoing every day. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு என் வலிகளையும் வேதனைகளையும் செலுத்தி கர்த்தரிடத்துல நான் முறையிட்டு ஒரு நாள் இப்படியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருப்பேன். And we need to entrust all our problem to God in prayer and to receive heavenly peace. நாம ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது தேவனிடம் நம்ம சந்தோஷத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் சக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் உறுதியாக எண்ண வேண்டும். After being a pastor nearly 30 years, I already finished 29 years, and now on my 30th as a pastor. Let me tell you, the hardest thing to surrender is our worry. நான் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக நான் ஊழியர் செய்து வருகிறேன். இந்த வருஷம் சொன்னா 30 வருஷம். ஆனா கூட நம்முடைய கவலைகளையும் வேதனைகளையும் நாம் தேவனுக்கு என்று சொல்லுவது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஆண்டுக்கு எதுவுமே நான் சொல்லுவது கிடையாது. Many people fight with me to say that I have the right to worry. நிறைய பேர் என்னை இப்படி உற்சாகப்படுத்துவார்கள், நீங்க துக்கப்படுகிறது உங்களுக்கு அவசியமான ஒன்றுதான் என்று அநேக சக நண்பர்கள் என்னோட இப்படி பேசுவார்கள். Very sad. We haven't learned the art or the principle of
total surrendering. ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முழு அர்ப்பணிப்பு நமக்கு முழு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. And you know the scripture, Philippians chapter 4, verse 6 to 7 says that do not anxious about anything, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God, and the peace of God, which surpasses all understanding, will guard your heart and your mind in Christ Jesus. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 இப்படி சொல்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். You know, we are pastors, and we must really learn this part before we can teach others. நாம எல்லா ஊழியக்காரனா இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம பிரசங்க முன்பாக நாம் இந்த வார்த்தைகளை நன்றாக அறிந்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். And 1 Peter chapter 5 verse 7 says that casting all your anxieties on him because he cares for you. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். The beginning of anxiety is the end of faith, and the beginning of true faith is the end of anxiety. George Mueller. ஜார்ஜ் முல்லர் இப்படி சொல்கிறார், கவலையின் ஆரம்பம் விசுவாசத்தின் முடிவு, உண்மையான விசுவாசத்தின் ஆரம்பம் கவலையின் முடிவு. You have to choose either one. இதுல ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். And I believe then you will choose faith. நீங்க சரியானதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொன்னா நான் நம்புகிறேன். Because the moment you start to have anxiety, your faith finish, end. நீங்கள் முதல்ல கவலைப்பட ஆரம்பித்தாலே அது எல்லாமே முடிந்துவிடும். You know, there's one time when I do deliverance, I was so many deliverance I've been doing, cast out demons from people's life. நான் அநேகருடைய வாழ்க்கையில அநேக விதமான பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறேன். அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். And Satan come to speak to me. பிசாசு இப்படியாக என்னிடத்துல பேச முயற்சிப்பான். He say, I'm going to kill you through car accident. Get prepared. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இரு, நான் கார் ஆக்சிடென்ட்ல நான் உன்னை கொல்ல இருக்கிறேன் என்பதாக நிறைய முறை இப்படியாக என்னை பேசி அவன் பயப்படுத்திக் கொண்டே இருப்பான். You know, it frightens me a little bit. So every day I get myself prepared for the last day in the car accident. நான் இப்படியாக அதுல கொஞ்சம் பயமா இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து கர்த்தர் முழுவதுமாக என்னை தப்பிப்பார் என்பது விசுவாசம் எனக்கு உண்டு. Before I leave home, I call my eldest daughter, come, let me hug you, as if it's a luck hug. The very last time I can hug her. போகும்போது என்னுடைய மூத்த மகள் என்னை போகும்போதெல்லாம் என்னை கட்டி தழுவி வாங்க சொல்லுவார்கள். நான் அப்போ யோசிப்பேன், இது என்னுடைய கடைசி ஒரு டிராவலா இருக்கலாம் என்பதாக நான் நினைப்பது உண்டு. After 1-2 days, the Lord rebuked me, say, what is happened to your mind? Who holds the right of your life? 2-3 நாள் கழித்து ஆண்டு பேசுவார், ஏன் இப்படி எல்லாம் நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? யார் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதாக கர்த்தர் என்னோட பேச ஆரம்பிப்பார். Suddenly I awaken. I say, yeah, my life is in the hands of God. உடனே நான் விழித்துக்கொண்டு நான் சொல்லுவேன், ஆம், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் தானே இருக்கிறது என்பதாக நான் புரிந்து தெளிவடைவேன். The beginning of true faith is the end of anxiety. I have no more fear or anxiety about anything Satan can do to me. ஆரம்பத்தில் கொண்டாந்த விசுவாசத்தின் நிமித்தமாக பிசாசு என்னை எந்த விதத்திலும் என்னை அழிக்க முடியாது, என்னை ஊற்ற வேதனைப்படுத்த முடியாது. Praise the Lord. Praise the Lord. Conclusion. You know, spiritual formation begins with a simplest prayer and continue with the deepest humility. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது ஆர்வம் அற்பமாக இருந்தாலும் அதன் முடிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். Prayer is not a burden. I need to wake up so early. No, prayer is your oxygen. Like prayer என்பது
ஒரு கடினமான ஒரு விஷயம் கிடையாது. ஜெபம் என்பது அது ஒரு மூச்சு மாதிரி. ஜீவன் கொடுக்கிற ஒரு மூச்சு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த ஜெபம் நமக்கு உயிர் மீட்பா இருக்கிறது. You wake up in prayer. When you're driving, you pray. When you're riding your bike, you pray. When you see problem, you pray. It's ongoing prayer. நீங்கள் எழுந்திருக்கும்போது ஜெபம் பண்ணுங்கள், வாகனத்தை ஓட்டுக்கும் பொழுது ஜெபம் பண்ணுங்கள், நடக்கும்போது ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஒரு ஜெபத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். If you have a friend following you, உங்களுக்கு யாராவது நண்பர்கள் இருந்தா இதை நீங்க சொல்லுங்க. will you shut up, keep quiet as if he's not around? நீங்க எப்படி சொல்லுங்க, நீ எந்த வாய் திறக்காம நீ மௌனமா கம்முன்னு இருப்பியா? No. You will keep talking to him, dialogue with him, keep talking to him, dialogue with him. நீங்கள் ஒரு நல்ல ஒரு நண்பர் இருந்தாக்கா என்ன செய்யும்? சும்மா இருக்காமல் அவனோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள், உரையாற்றிக் கொண்டே இருப்பீர்கள், நகைத்துக் கொண்டே இருப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள் அல்லவா? And you even find very rude if you don't continue dialogue with him, if when he's next to you. உங்களுக்கு யார் ஒரு மிகவும் சமமா இருக்கிறார்களோ அவர்களோட நீங்கள் ஒருவேளை பேசாமல் நிறுத்தி விடலாம் என்று யோசிப்பீர்களானால், That is prayer. When you pray, you dialogue with God like breathing. Breathe in, breathe out, breathe in, breathe out. இதுதான் ஒரு ஜெபத்தினுடைய ஒரு முடிவு. எப்படி ஜெபம் என்பது மூச்சு இழுக்கிறோம், விடுக்கிறோம், மூச்சு இழுக்கிறோம், விடுக்கிறோம். அது போல ஜெபம் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். This is the role of prayer in our spiritual life. இவைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பங்காக இது காணப்படுகிறது. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, give thanks to you for you are so good. பரலோக தகப்பனே, நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We can't afford not to fix our eyes on you. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் என் கண்களை உம்மிடத்துல பதிய வைத்து உமக்காக நான் ஜெபிக்க வேண்டும். Release that spiritual desire to keep dialogue with you, keep breathing the breath of life of you. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜீவ சுவாசத்தை உண்மையில வைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவ சுவாசத்தை உட்கொண்டு உமக்கென்று ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். We give thanks to you for today's message. ஆண்டவரே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In the name of Jesus, Lord, we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. ஆமென்.